சமீபத்தில் கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். ஸோ ரீசெண்டாக வந்த படம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் ஒரு கோயின்சிடன்ஸ் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தான் நம்மாழ்வார் படித்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த புக்கும் கரெக்டாக இந்த படமும் சேர்ந்து என் மனசில் ஒரு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்து. ரைட் தான். பொதுவாகவே விவசாயம் எனக்கு பிடிக்கும். பட்டு என்னுடைய வம்சத்தில் விவசாயம் செய்யற விட்டுட்டதுனால எனக்கும் அந்த விவசாயம் செய்யலை. பட் எனக்கு விவசாயம் செய்யணும் கூட ஆசை தான். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு தன்னுடைய காதலியை ஒரு சாமியார் சொல்கிற போது அந்த முக எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இன்னொருத்தர் ஒரு துணை நடிகர் ஒருத்தர் வருவார். அவர் தான் மேக்ஸிமம் வந்துக்கிட்டே இருப்பார். அவருடைய முக எக்ஸ்பிரஸ் ஒரு இடத்துல நான் பழனிமலை போனேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முக எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்கும். நல்ல எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு உணர்ச்சியாக சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். அப்புறம் இந்த படத்தில் கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள், நிறைய பாடங்களை சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, எப்படி உரம் ஆக்கிரமிச்சிருக்கு, நல்ல நிலத்தை உரத்தை போட்டு எப்படி உண்டாக்குறாங்க, அந்த உரம் விற்கிறவங்க எப்படி ஏமாற்றி அதை விற்பனை பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. விதையெல்லாம் அந்த இதை பற்றி சொல்லும் போது கூட நல்லா இருக்கும் டைலாகு. அப்புறம் முக்கியமாக இந்த பணம் உள்ளவங்க இந்த விவசாய நிலத்தை வாங்கி அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. விவசாயம் தான் அவங்க பண்ண போகிறாங்க, ஆனால் அது இவங்ககிட்டருந்து பிடுங்கி அவங்ககிட்ட பண்ண போகிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான நிகழ்வு. இந்த மாதிரி நிலத்தை எல்லாத்தையும் வாங்கி இந்த ஒருத்தர் மட்டும்தான் நிலத்தை வச்சுருப்பார், இந்த நம்ம தாத்தா. அவர் தான் அந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணுற ஒரே லாஸ்ட் ஆள் அப்படிதானே. அந்த மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ அந்த நிலத்தெல்லாம் எப்படி பறிமுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதைலாம் இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விவசாயம் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் விவசாயத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல ஆள் இல்லை, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஒரு அறிவார்ந்த ரீதியில் ஒரு கேப் இருக்குது. அதை காமிச்சிருப்பாங்க. விவசாயம் சின்ன மெத்தடாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கூட ஜெயிலில் ஒரு கைதி கேட்கும் போது அழகாக அதை சொல்லுவார். அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, விவசாயம் சரி, மற்ற எதுவும் சரி, அந்த தகவல்களை சொல்லதுக்கு ஆளும் அதை கேட்கறதுக்கு ஆர்வமும் நம்ம ஜென்ரேஷனுக்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். அந்த பாடம் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் விவசாய நிலத்தை விற்கக்கூடாது, அந்த விவசாய நிலத்தை நம்ம வாழணும், அதை ஒழுங்காக பண்ணணும், இயற்கை முறையாக அதை விவசாயம் செய்யணும். ரசாயன உரம், அப்புறம் விளைச்ச நிலத்தை விற்றுடக்கூடாது, காசுக்காண்டியோ இல்லை விவசாயத்தில் லாபம் வரல அப்படிங்கிறக்காண்டியோ விற்றுடக்கூடாது அப்படி நிறைய கான்செப்ட் இந்த படத்தை பார்க்கும்போது 2-3 டைம்ஸ்லாம் நான் அழுதுட்டேன். 2-3 சீன்லாம் ரொம்ப உணர்ச்சி இருக்கா அழுதுட்டேன். லாஸ்ட்டாக அந்த விவசாயி போலீஸ் முத்தியெல்லாம் எல்லோரும் ஊர் மக்கள்லாம் அவருடைய நிலத்தில் இறங்கி வேலை பண்ணுவாங்க. அப்போ அவர் அப்படி வேட்டி மடித்து கட்டி உள்ளே வருவார். அப்போ எல்லோரும் கைத்தட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி உடம்பா புள்ள வச்சு அழுதுட்டேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விவசாயம் நம்ம மதித்தா நம்ம நாடு உண்மையாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாடு விவசாய நாடு. அவங்கள ஃபஸ்ட்டு மதிக்கணும். அவங்களுக்கு தேவையான இதை அந்த அரசாங்கம் அதிகாரி எல்லாம் பண்ணணும். அவங்க தான் முதன்மையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது பண்ணால் நம்ம நாடு இன்றைக்கோ ஒரு சூப்பர் நாடாக மாறி இருக்கும். அதுதான் உண்மையிலே. நிறைய கேடுகட்ட படங்கள்லாம் 5 பாட்டு 10 சண்டை, தூக்கி போடுற மாதிரி பரங்கமான சண்டை. அது மத்தியில் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற உண்மையில் இந்த டைரக்டருக்கு 1000 வணக்கங்கள். இதை மாதிரி படம் இவரும் சரி மற்ற இயக்குநர்களும் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, லாபத்தை மட்டுமே யோசிக்காமல் ஒரு பாட்டை எழுதி ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டு 100 மில்லியன் போயிட்டு உடனே லாபம் வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கதைகளை தேடி மக்கள் அந்த இயக்குநர்கள் மக்கள்கிட்ட காமிக்கணும். முக்கியமாக விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ அந்த மணிகண்டன் இயக்குனர் அவரையும் பாராட்டணும். உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுங்க சார், நிறைய எடுங்க. மற்ற டைரக்டர் உங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பாடம். இந்த மாதிரி படத்தை எடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கமர்ஷியல் படம் எடுத்தால் மட்டும் உங்கள் பேர் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி 1-2 படங்கள் எடுத்து பாருங்கள். உங்களோட பேர் வாழ்க்கை ஃபுல்லாக நிலச்சிருக்கும், வரலாற்று முழுவதும் நிலச்சிருக்கும். அதுக்கான இடத்த தேடி போங்க அப்படிங்கிறதான் என்னுடைய சின்ன ஆசை. நன்றி.